மனுஷனோட கை மாதிரியே நமக்கு மசாஜ் பண்ணும். உண்மையிலே யாரோ பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. ரெட் கலர் லைட் எரியும், சின்ன ஹீட் மாதிரி கொடுக்கும். ஹீட்டோட நமக்கு வந்து மசாஜ் பண்ணுவோம். இது வந்து விளையாட்டு போக்கில் நம்ம வந்து வயிற்றுல பண்ணி பார்க்கலாம், இல்லை தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வச்சு நிறைய டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. வெல்கம் டு கிறிஸ்டியாஸ் வியூ. நான் ராமகிருஷ்ணன். இந்த மசாஜ் பண்ணுற மெஷின் வந்து எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாது. இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் வந்து இதை போட்டுட்டு இருந்தாங்க. சேர்த்து போட்டா நம்மளும் வெளியிலாம் போகிறோம், வண்டிலாம் ஓட்டுறோம். அதனால அந்த ஷோல்டர் பெயின், கழுத்து பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வருது. இந்த மசாஜரை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஐயா கொடுத்த காசுலடா இது வந்து மனுஷனோட கை மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி மசாஜ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு இதை லாங் ப்ரெஷ் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். இந்த மாதிரி தான் அது வந்து மசாஜ் பண்ணும். மனுஷனோட கை மாதிரியே நமக்கு மசாஜ் பண்ணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மெஷின் வந்து மசாஜ் பண்ணுறது மெயினாக வந்து இந்த இடம் தான், ஷோல்டர் அண்ட் நெக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த பேண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டு பின்னாடி வந்து இப்படி போட்டோம்னா லாக் ஆகிடும். ஆன் பட்டன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் பாருங்க மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் நமக்கு மசாஜ் பண்ணும். அப்படியே செம்ம ரிலீஃபாக இருக்குது. நெக்குக்கு இந்த ஷோல்டர் பக்கத்துக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது. உண்மையிலே யாரோ பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு சூப்பர் மசாஜர். எல்லாமே இப்போ வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாஜ் பண்ணீங்கன்னா உங்க பாடி. ஸோ நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருக்குங்களா, இந்த இடத்துல மசாஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்மையாக ஒரு மனுஷன் பிடிச்சி மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த இடத்துக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி இங்கேயும் மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம காலில் இந்த மசிலில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சூப்பராகவே வந்து மசாஜ் பண்ணுது. ஆனால் இந்த காலில் வந்து இந்த மாதிரி பெல்ட் போட்டு கட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கட்டிக்கலாம், ஏன்னா இது எலாஸ்டிக் தான். அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டு இந்த பக்கிள் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கால்லலாம் நம்ம மசாஜ் பண்ணும்போது யாரையாவது நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாஜர் வாங்கினீங்கன்னா நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, யூஸ் பண்ண முடியாது. அவங்க இதில் சொல்லியிருக்கிறதே ஷோல்டர் அண்ட் நெக் மசாஜர் தான் இதை போட்டிருக்காங்க. அதனால் அது மட்டும்தான் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து மசாஜ் பண்ணுது. வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு பாடி பெயின் வந்தால் அவங்களுக்குலாம் அந்த ஆர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. எலும்பை வந்து இன்ஜூர் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. அதாவது பெருசாக இன்ஜூர் பண்ணாது. ஏன்னா என் ஒய்ஃப் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே கழுத்தில் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டக்குன்னு எடுத்துட்டேன். ஏன்னா இது வலிக்குதுன்னு சொன்னது கொஞ்சம் வலி இருந்தாலும் டக்குன்னு எடுத்துருங்க. அந்த மாதிரி மசாஜ் பண்ணக்கூடாது, அது வந்து டேஞ்சர். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது. இதோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு கவர் போட்டு ஒரு பேக்கிங் வந்துச்சு. அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் வந்து வந்தது. இந்த கேபிள் வந்து கொடுத்துருவாங்க. இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற ஒரு மசாஜரு. இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 2000 மெகாஹார்ட்ஸ் பேட்டரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்பவே லாங் டைமாக நம்ம மசாஜ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், 2 பட்டன் தான். ஒன்று வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்க மசாஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அங்கே பாருங்க, அது டார்க் ரூமில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ரெட் கலர் லைட் எரியும், சின்ன ஹீட் மாதிரி கொடுக்கும். ஹீட்டோட நமக்கு வந்து மசாஜ் பண்ணுவோம். இந்த குளிர் காலத்தில் நம்ம மசாஜ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சம்மர் சீசனில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்கும், யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை வந்து 1 கிளிக் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக பண்ணும். அந்த ஹீட் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி அதே பட்டனை திரும்ப 1 டைம் கிளிக் பண்ணால் நமக்கு ஹீட் தேவையில்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக வந்து நம்ம மசாஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி மோடில் தான் ஆன் பண்ணணும். நம்ம இன்னொரு மோடு வச்சுக்கலாம். அந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி 2 டைம் எரிஞ்சிருக்கும். அப்படின்னா அது வந்து 2வது மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, 2வது மோடுனா இதுதான். இங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே பாருங்க இப்படி ஸ்டாப் ஆகி இப்போ பார்த்துங்க அப்படியே ரிவர்ஸில் இப்படி அமுத்தும். ஃபஸ்ட்டு இப்படி அமுத்துச்சு, இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி இப்படி ரிவர்ஸில் அமுத்துற மாதிரி இருக்கும். அதுதான் 2வது மோடு. அதே வந்து 3வது மோடு அப்படின்னா இங்கே பாருங்க, அதே பவர் பட்டனை திரும்பி ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைட்டு 3 வாட்டி ஆஃப் ஆகி இருந்துச்சு. இப்போ வந்து 3வது மோடு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம சதை அப்படி இழுத்து பிடிச்சி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறமா திரும்பி மசாஜ் பண்ணும். அதுதான் 3வது மோடு, வேறு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்க,
இதுதான் 3வது மோடு. இப்படி தான் மசாஜ் பண்ணணும். இந்த மோட்ஸில் வந்து பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக மசாஜ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இதில் அது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த லென்த் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து குண்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க மீடியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டாக தான் மசாஜ் பண்ணுது. அது சில பேருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லும்போது நல்லா பிடிச்சி விட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அந்த மாதிரி மசாஜர் இது. அதனால் இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப போன் வீக்காக இருக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிசியோதெரபிக்கிட்ட வந்து இதை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். இந்த மசாஜரை விளையாட்டாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே அழுத்தி மசாஜ் பண்ணுது அப்படிங்கிறனால இது வந்து விளையாட்டு போக்கில் நம்ம வந்து வயிற்றுல பண்ணி பார்க்கலாம், இல்லை தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வச்சு நிறைய டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அப்டமன்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல போன் கிடையாது, நசுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட ப்ரைஸ் நான் 1800 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருப்பேன், வாங்கிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா யூடியூப்பில் கிறிஸ்டியாஸ் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வீடியோவை போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.